இருக்காங்க. அதுதான் ஊருக்குள்ள ஆள் அனுப்பியிருக்கேன், வண்டி கொண்டாரா. வாடா கண்ணா, எங்க வா 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 வா. ராசா, அம்மா ஒரு தடவை கூப்பிடுப்பா. கடைசியா ஒரு தடவை அம்மானு கூப்பிடுறா கண்ணா. மச்சான், அம்மானு கூப்பிடு மச்சான், கூப்பிடு மச்சான். மருது ஒரு வாட்டி அம்மானு கூப்பிடுறா. ராசா, உன் மேல அவளுக்கு எம்புட்டு ஆசை, ஒரு வாட்டி அம்மானு கூப்பிடுப்பா. மருது அம்மானு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. தம்பி, ஒரு தடவை அம்மான்னு சொல்லுப்பா. தம்பி, அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிடு தம்பி. மச்சான், அம்மானு கூப்பிடு மச்சான். சொல்லு தம்பி, இப்பாவது சொல்லு தம்பி. டேய், அம்மானு கூப்பிடுறா. அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிடு ராசா. ஏன் அம்மானு கூப்பிடல? ஏண்டா அம்மானு கூப்பிடல சொல்றா. ஏன் அம்மானு கூப்பிடல? இப்பவாவது சொல்லு ராசா, சொல்லு. சொல்றேன் நான் ஏன் அம்மானு கூப்பிடலன்னு சொல்றேன். என் மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் 3 நாள் மௌன விரதம் இருந்தேன். மௌன விரதத்தை ஆரம்பிக்கிறப்போ எக்காரணத்தை கொண்டு மௌன விரதத்தை கலைக்க மாட்டேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன். அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ அம்மா மேல பண்ண சத்தியத்தை மீறிட்டா. எங்க நான் மீறின சத்தியமே அம்மாவை சாகடிச்சிருமோன்னு பயந்துகிட்டு தான் நான் அம்மான்னு கூப்பிடல. என் வேதனை உனக்கு வேடிக்கை ஆயிடுச்சாடி? நான் புனிதமா நினைக்கிற எங்க அம்மாவோட கல்லறை கிட்ட உன் கால் பட்டதுக்கு உன்னை கொன்னு இருக்கணும்டி. இப்பவே என்ன கொன்னிடுங்க.
உங்களே நினைச்சிட்டு இருக்கிற என்னால உங்க கூட பேசவும் முடியாம பழகவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தவிச்சு சாகிறத விட இப்பவே உங்க கையால என்ன கொண்டுடுங்க, என்ன கொண்டுடுங்க. என்னடி புதுசா அழற? புதுசா அழலைங்க. என்னைக்கு உங்களோட மனசுல நான் எப்பவும் நிறைஞ்சிருப்பேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே என் மனசுல நீங்க நிறைஞ்சிட்டீங்க. என் அண்ணனால உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களையே வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்ட மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தேங்க. இப்போ நான் புதுசா அழலைங்க. என்னால தான் உங்க அம்மா சாகும் போது கூட உங்களால அம்மான்னு கூப்பிட முடியாம போயிடுச்சு. அந்த பாவத்தை செஞ்சு குத்தத்துக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட இல்லங்க இல்ல என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேங்க. நீதான் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி, பாட்டு கிட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ சினிமாவில போய் பாடுனு வச்சுக்கோ, ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு, ஏன் புத்தி அடிக்கணும். நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கேன். ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன். அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுறேன், முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. டேய், நீயே ஒத்துத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம், அமுத கானம். அண்ணா பாருங்க. சும்மா வழுக்க பாற தலையா. கார்மகண்ண, நீ தவளை புடி, பாசி. தம்பி கோணங்கி, நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிட்டீங்களா? பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். போதும் போதும் சொல்றல. மலையாள பகவதிய மாமுத்து வேலவர பூவோடு வாசனையா புது பொண்ணு மாப்பிள்ளையா நீங்க ரெண்டு பேரும் வாழ நல்ல குறி நானும் சொன்னேன். சோதி சோதிங்க